இன்றைக்கி ஈவினிங் டீ குடிக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய பக்கோடா பண்ணோம். ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் இதில் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசையணும். இது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் விடும். அதனால் இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சுக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.